டின்னருக்கு தோசையும் உளுந்து சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். முதல்ல எங்கே போனாலும் தமிழில் சைன் பண்ணும்போது கொஞ்சம் ஷையாகவே இருக்கும். அதே மாதிரி தமிழில் தான் சம்டைம்ஸ் ஃபார்மும் நான் ஃபில் பண்ணுவேன். ஸோ அப்போல்லாம் வந்து எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக என்னை பார்ப்பாங்க. இன்கேஸ் ஃபார்ம் கொடுக்குறவங்க வாங்குறவங்களுமே என்னை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் பார்ப்பாங்க. அப்போல்லாம் கொஞ்சம் தோணும், ஒரு வேளை நம்மளை மாற்றிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய இடத்துல அதை அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க. எல்லாருமே இங்கிலீஷில் எழுதி கொடுக்கறது தான் பெருமையாக நினைக்கிற இடத்துல நீங்கள் தமிழில் எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சைன் பண்ணுறனாலையோ என்னவோ எங்கள் காலேஜ் ஸ்டாஃபு, ஸ்கூல் ஸ்டாஃப் எல்லாம் இன்னுமே என்னை ஞாபகம் வச்சுருப்பாங்க. எங்கே போனாலும் எனக்குன்னு தனியான ஒரு பேரையும் ஐடென்டிஃபிகேஷனையும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி காட்டுறதே என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் தான். எனக்கு அப்பேற்பட்ட பேரையும் பெருமையும் வாங்கி கொடுத்த தாய்மொழியான நம்ம தமிழை பற்றி இன்றைக்கி பேசாமல் இருந்தால் எப்படி? ஆமாங்க, இன்றைக்கி உலக தாய்மொழி தினம். நீங்கள் எந்த மொழியில் ஃபில் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் பார்ப்போம்.